السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள மாணவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய உதவியினால் நாம் மீண்டும் ஒரு முறை 2வது தர்பியா நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சென்ற வாரம் அல் குர்ஆனும் இளமை பருவமும் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு ஈமானிய அறிவும் இளமை பருவமும் என்ற இந்த தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் படித்து கொள்வோம். சென்ற வகுப்பு மாதிரி இந்த வகுப்பையும் ஒரு கேள்வி கேட்கப்படும். கடைசியில் நல்லா அவதானித்து கேட்கணும். கஷ்டமான கேள்வி கேட்கணும். சரியா? நல்லா கூர்மையாக கவனிச்சா தான் பதில் சொல்லலாம். நல்லா கவனிச்சு கேட்பீங்களா? ஹுபைப், மாஷா அல்லாஹ். உங்களோட பேர் என்ன? அக்தார், அக்தாஸ், மாஷா அல்லாஹ். உங்களோட அப்துல்லா. ஹைர். ஈமானிய அறிவு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஈமானிய அறிவு என்பது, ஈமான் என்றால் என்ன, ஈமான்டா என்னன்னு நாங்கள் வழங்கணும். முதலாவது ஈமான்டா இறை விசுவாசம், இறை நம்பிக்கை. அப்போ இந்த இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் இது நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுதே அது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. நம்புறது, ஈமான் உறுதியாக நம்புறது. சரிதானே? நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமா இல்லையா? நம்மளை படைச்சது யார்? அல்லாஹ். நமக்கு ரிஸ்க் தரது யார்? நாங்கள் யாரை தொழுகிறோம், யார்கிட்ட துவா கேட்குறோம், எல்லாம் அல்லாஹ். அப்போ இது நம்பிக்கை, நாங்கள் நம்பி இருக்கிறோம். இப்போ இந்த ஈமான் என்பது நாம் நம்பி இருக்கிற அடிப்படை அம்சங்கள். அல்லாஹ்வை குறித்து அடிப்படை அல்லாஹ், அப்புறம் நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய வேதம், மறுமை நாள், கலா கதிர், இதெல்லாம் வரும். அப்போ இந்த ஈமான் நம்பிக்கை என்பதை நாம் தெளிவாக அறியணும். அதுதான் ஈமானே அறிவு. அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ் விளங்கணும். அல்லாஹ்வை அறிதல், எங்களை படைச்ச ரப்பை நாம் அறிதல். உங்களோட உம்மாவை பற்றி, உங்களோட வாப்பாவை பற்றி, உங்களோட தம்பியை பற்றி, தங்கச்சியை பற்றி, தாத்தாவை பற்றி உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க. அதை நீங்கள் கேட்டு அல்லது பார்த்து அல்லது பேசி அறிஞ்சு வச்சிருப்பீங்க. இது எல்லாவற்றையும் விட நாம் அறியணும் அல்லாஹ்வை. முதலாவது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு ஆண்டவன், நாயன் யாருமே இல்லை. எதற்கு? வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ முதல்ல அறியணும், அல்லாஹ்வை அறியணும். அதுதான் ஈமானிய அறிவு. அல்லாஹ்வை நாம் அறிகிறது. எப்படியெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை அறியணும், எந்த விதத்தில் அல்லாஹ்வை அறியணும் என்பதை நாங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ அல்லாஹ்வை அறியணும், அறிந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அறிந்து விசுவாசிக்க வேண்டும், அல்லாஹ்வை அறிந்து ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ அல் இல்ம், அல் இல்முடா என்ன? இல்முடா என்ன? அறிதல், அறிவு. அல் இல்ம். அதுக்கப்புறம் என்ன? அல் ஈமான். ஈமான்டா என்ன? இறை நம்பிக்கை, இறை விசுவாசம். அப்போ இல்மும் ஈமானும் இருந்தால்தான் நாங்கள் சரியான முறையில் அல்லாஹ்வை அறிந்து விசுவாசித்து அமல் செய்ய முடியும். அல் இல்ம், ஈமான், அமல். அல் இல்ம் வேணும் முதலாவது அல் இல்ம், அறிவு. அறிவில் மிகச்சிறந்த அறிவு உங்களோட படைச்ச ரப்பை அறிவது. அறிவில் மிக உயர்ந்த அறிவு எது? எந்த அறிவு சொல்லுங்க? என்ன? இங்கிலீஷ் படிக்கிறதா? மேத்ஸ் படிக்கிறதா?
எது சொல்லுங்க? அல்லாஹ் பற்றி அறிவு. அதாவது ஒரு பிள்ளை ஆரம்பத்தில் பேச பழகினாலே முதலாவது தௌஹீதுடைய அறிவை தான் சொல்லிக் கொடுக்கணும். தஜ்வீத் சட்டத்திட்டங்கள் தானே குர்ஆன் ஓதுறதுக்கு, தஜ்வீத் சட்டத்திட்டங்கள் தானே. உதாரணமாக குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் இப்படி ஓதலாம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ். அப்போ இதில் சத்து வந்தால் ஒன்றா செஞ்சு ராகம் எடுத்து ஓதணும்னு நம்ம படிச்சிருக்கோம். இது தஜ்வீத். மஹாரிஜுல் ஹுரூஃப், ஹா எப்படி உச்சரிக்கிறது, ஹா எப்படி உச்சரிக்கிறது, ஹா எப்படி உச்சரிக்கிறது, இதெல்லாம் தஜ்வீத். இதெல்லாம் படித்து குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னால், தஜ்வீதை படிப்பதற்கு முன்னால் நீங்கள் தௌஹீதை படித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒருவர் 30 ஜூஸை பாடமாக்கிட்டு ஷிர்க் செஞ்சுட்டு இருப்பார். என்ன பிரயோசனம் 30 ஜூஸை பாடமாக்குனதுல? அப்போ எனவே தஜ்வீதுக்கு முன்னால் தௌஹீத், அகீதா, நம்பிக்கை. இப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்ன, அல் இல்ம், அதன் பின்னால் ஈமான், அதுக்கப்புறம் அமல். அப்போ இந்த மாணவர்கள் நீங்கள் சரியாக அல்லாஹ் விளங்கி சரியாக அல்லாஹ் வணங்கினால்தான் நாங்கள் சொர்க்கம் போகலாம். அறகுறையாக விளங்கப்படாது, அறகுறையாக விளங்கப்படாது. அப்போ நாம் விளைகொள்ளும் என்றால் அல்லாஹுவை அறிந்து விசுவாசித்து நம்பிக்கை கொண்டு நாங்கள் அமல் செய்யணும். அது சின்ன பிராயத்திலேருந்து உருவாகணும். அப்போ அறிவில் மிகச்சிறந்த அறிவு எது, அறிவில் மிக உயர்ந்த அறிவு எது? அல்லாஹ்வை பற்றி அறிதல், அல்லாஹ்வை பற்றி அறிதல். அப்போ இந்த அறிவு இல்லாமல் நாங்கள் எதை படித்தும் எதை சிந்திச்சும் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போயும் எந்த பிரயோசனமும் இல்லை. முதலாவது அல்லாஹ். அல்லாஹ் அவன் யார்? அல்லாஹுவை தவிர முதலாவது அடிப்படை, அல்லாஹுவை தவிர நாம் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது. சரியா? நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்லி அல்லாஹ் மட்டும் நாங்கள் வணங்கணும். என்ற ரப்பு மட்டும்தான் வணங்கப்பட தகுதியானவன். நாங்கள் உம்மாட காலில் வைத்து விடலாமா? உம்மாவுக்கு சுஜூத் செய்யலாமா? வாப்பாவுக்கு சுஜூத் செய்யலாமா? ஆசிரியர்களுக்கு சுஜூத் செய்யலாமா? செய்யலாது. அல்லாஹ் மட்டும்தான் சுஜூத் செய்யணும், அல்லாஹ்ட மட்டும்தான் கேட்கணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னா என்ன? இய்யாக நஅபுது உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்னிடமே சத்தமாக சொல்லுங்க உதவி தேடுகிறோம். அப்போ வணங்குறதும் அல்லாஹ்வை, உதவி தேடுறதும் அல்லாஹ்வை. வணங்குறது அல்லாஹ்வை, உதவி தேடுறதும் அல்லாஹ்வை. யா அல்லாஹ் எனக்கு நல்ல அறிவைத்தா, அல்லாஹ்ட கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு நல்ல புத்தியைத்தா, நல்ல ஆற்றலைத்தா. யா அல்லாஹ் எனக்கு இதைத்தா இதைத்தா இதைத்தா. என்ன கேட்குறதா இருந்தாலும் அல்லாஹ்ட தான் கேட்கணும். அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ்ட்ட போய்த்து நம்முடைய தேவைகளை கேட்கணும். அப்போ இந்த அடிப்படையை நாம் புரிஞ்சு வரணும். என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகிறது என்ற நம்பிக்கை இருக்கணும். எங்களை படைச்சவன் யார்? அல்லாஹ். எங்களுக்கு ரிஸ்க் தரது யார்? அல்லாஹ். இந்த நம்பிக்கை ஆழமாக உள்ளத்தில் இருக்கணும். அப்போ இளமை பருவத்தில், சின்ன பருவத்தில் இருந்தே நாம் ஷிர்க் இல்லாதவர்களாக இருக்கணும். ஷிர்க்னா என்ன? இணை வைப்பு. அல்லாஹுக்கு அல்லாஹோட ஒருவரை சேர்க்கிறது, அல்லாஹோட ஒருவரை சேர்க்கிறது. இப்போ நாங்கள் சமாதிகள், கபறுகள், சிலை வணக்கம் இதில் எதுலேயுமே நாங்கள் ஈடுபடுறதில்லை. அப்போ இந்த தெளிவான நம்பிக்கை, அல்லாஹ் அல்லாதவரை வணங்கவும் கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திக்கவும் கூடாது. அப்போ இந்த நம்பிக்கை இளமை பருவத்தை சிறு பிராயத்திலிருந்து ஊட்டப்படணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டீங்களா? அந்த நல்ல சாலிகான மனிதர் அவர் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் பொழுது, யா புனை, என் அன்பு மகனே, என் அருமை மகனே, என் சின்ன மகனே அழைச்சு அன்பாக சொல்றார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்க்கு நீ இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது மிக பெரிய, மிக மகத்தான அநியாயம், அநீதி. அப்போ ஷிர்க், இணை வைப்பு நாங்கள் வச்சிடக்கூடாது. சிறு பிராயத்திலிருந்து இந்த நம்பிக்கையை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து நம்ப வேண்டும் அல்லாஹ்வை. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூத் செய்ய இயலாது,
அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்திக்க இயலாது. அல்லாஹ் அல்லாதவர்கள் நாங்கள் சிரம் தாழ்த்தி சஜ்தா செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் எங்களோட கல்வை கொண்டு ஒப்படைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் எங்களுடைய இதயத்தை தொடர்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு அவர் இதை செஞ்சு தருவார், இவர் செஞ்சு தருவார், இவரால் நடக்கும், அவரால் நடக்கும், எல்லாம் அல்லாஹ். சின்ன பிராயத்தில் இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எங்களை போல சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை படித்து தாரேன், உனக்கு சில வார்த்தைகளை படித்து தாரேன், அதை நீ என்ன செய், நல்லா படிச்சுக்கொள். முக்கியமான விஷயம், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக். யஹ்ஃபதில்லாஹ், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்போ அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை விசுவாசித்து, அப்படி அல்லாஹ்வை அறிஞ்சு விசுவாசித்து மட்டும் இருந்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். அமலும் வேணும். அடுத்தது என்ன? ஈமான், இல்ம், ஈமான், அதுக்கப்புறம் அமல் வரணும். அதான் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் என்பது அறிந்து அல்லாஹ் விளங்கி வாரது ஈமான். அதன் பின்னால் சாலிஹான அமல்கள் வரணும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதில்லாஹ், நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபத் அவாமிர் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீ பேணிக்கொள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பேணிக்கொள். அப்போ எங்களுக்கு தரப்பட்ட முதலாவது அகீதா, ஈமான், இதில் நாம் சரியாக இருக்கணும், நம்பிக்கையில் சரியாக இருக்கணும். அல்லாஹ்க்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு துணையாக வேறு யாரையும் நாங்கள் இணை கற்பித்து விடக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகை அதில் நாங்கள் பக்குவமாக இருக்கணும், தொழுகை விட்டுறக்கூடாது. விளைச்சு தானே? அப்போ அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு கடமைகளையும் தாய் தந்தைக்கு பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும், மூத்தாட்களை மதிக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டணும், மரியாதையான வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல நண்பர்களோடு பழகணும், நல்ல விடயங்களை பரிமாறிக்கொள்ளணும், சலாம் சொல்லணும், எல்லாருக்கும் துவா செய்யணும், எங்களோட பேச்சில் உண்மை இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் செஞ்சால் அல்லாஹ் உங்களை சின்ன பருவத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை படித்து கொடுத்தாங்க. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதில்லாஹ தஜிது துஜாஹக். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பேணி நடந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண் முன்னால் பார்ப்பாய். அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டால் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. யா அல்லாஹ், நீ எனக்கு போதுமான், நீ எனக்கு தா. அப்போ அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். இதான் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்கிற விஷயம். அடுத்தது, அல்லாஹ் அவனை நாங்கள் வணங்கணும், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையான ரிஸ்கை தாரான், அவன் தான் எங்களை படைச்சவன், அவன் நினைச்ச நேரத்தில் எங்களை மூத்தாக்குவான். அப்போ நாங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இதை நாங்கள் விளைக்கணும். இன்னும் 3வது ஒரு விஷயம், அல்லாஹ் அவன் யார்? அல்லாஹ் இரக்கமுடையவன், அன்பாளன். குர்ஆன் ஓதுறதான சூரா ஃபாத்தியா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அவன் அன்பாளன், இரக்கமுடையவன். ரஹீம் அவன் அன்பாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவன் எல்லையே கிடையாது. அப்போ அல்லாஹ் என் மீது இரக்கமுடையவன். எங்களுக்கு விளங்கணும், உங்களோட உம்மா அவங்களோட இரக்கமா அல்லாஹ் இரக்கமா? அல்லாவா? உண்மையாவா? அல்லாஹ் தான் இறக்கும். தாயை விட, தந்தையை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் விட என் மீது யார் இறக்கம் கூட? அல்லாஹ். உள்ளத்தால் உணர்ந்து சொல்லணும். அப்போ நான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று, அல்லாஹுவை விசுவாசித்து, என்ற ரப்பை விளங்கி நான் அமல் செய்ய வேண்டும். நான் ஏன் அமல் செய்கிறேன்? நம்ம எதுக்கு அமல் செய்கிறோம்? நம்ம தொழுகிறது தானே. இப்போ நீங்கள் இஷா தொழுதீங்க, கியாமுல் லைல் தொழுதீங்க, எதுக்கு தொழுதீங்க? அல்லாஹ்வுக்காக.
அல்லாஹ்வுக்காண்டி தானே. அல்லாஹ் எதை தரணும் எங்களுக்கு? அல்லாஹ்ட எதை எதிர்பார்த்து தொழுதீங்க? சொல்லுங்க. என்ன? ஜன்ன. வேற வேற சொல்லுங்க. சொர்க்கம், நன்மை. மாஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் இபாதத் செய்கிறது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்ட சொர்க்கத்துக்காக இல்லை, அல்லாஹ்ட சொர்க்கத்துக்காக இல்லை. நாங்கள் அமல் செய்கிறது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்புக்காகத்தான் நம்ம அமல் செய்யணும். நம்மளோட அமலால் நம்ம சொர்க்கம் போகலாது. நம்மளோட அமல்கள் தானே, அந்த அமல்களால் சொர்க்கம் போகவே இயலாது. அந்த அமல்கள் எதுக்குன்னா அல்லாஹ்ட அன்பை பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றால் அல்லாஹ் அன்பினால் தான் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதை நல்ல ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். நல்லதா? அப்போ நம்ம அமல் எதுக்கு செய்கிறோம்? அல்லாஹ்ட அன்பை பெற. சொர்க்கம் நம்ம அது அல்லாஹ் அவனுடைய அன்பால் எங்களுக்கு தர சன்மானம், கிஃப்ட். விளைச்சா? அல்லாஹ்வோட அன்பால் எங்களுக்கு தர ஒரு சன்மானம். அப்போ நாங்கள் சொர்க்கத்துக்காக அமல் செய்யலை. என்ற ரப்பு என்னை நேசிக்கிறான், நான் என்னுடைய ரப்பை நேசிக்கிறேன். ரப்புடைய அன்பை பெறுவதற்காக, ரப்புடைய அன்பை பெறுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏன் நாங்கள் பின்பற்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வோட அன்புக்காகத்தான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். அப்போ அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்துக்காகத்தான் நாங்கள் இபாதத் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசத்துக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறோம். எல்லா அமல்களும் அதனுடைய இலக்கு அல்லாஹ்வுடைய அன்பை அடைவது. அப்போ அல்லாஹ் அன்பாளனாக இருக்கிறான், அல்லாஹ் அன்பு கொள்கிறான் என் மீது. அதே மாதிரி நான் அல்லாஹ் மீது அளவு கடந்து அன்பு கொள்கிறேன். அப்போ அல்லாஹ் மீது அன்பு கொள்கிறேன் என்பதை வெளிப்படுத்துறதுக்குத்தான் நாங்கள் செய்கிற வணக்கங்கள். அப்போ இதுதான் ஒரு ஈமான் உள்ள மனிதன் உள்ளத்தில் இருக்க வேண்டிய அறிவு, அல்லாஹ் பற்றி உள்ள அறிவு. அல்லாஹ் வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். அவன் வெளிப்படையாக உள்ளதையும் அறிவான், மனசில் இருக்கிறதையும் அறிவான். ஆனால் அவன் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், அன்பாளனாக இருக்கிறான். அவன் அல் மலிக், அரசனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த குறையும் அவனிடத்தில் இல்லை. அல் குத்தூஸ், அவன் பரிசுத்தமானவன், அவனிடத்தில் எந்த குறையும் இல்லை. எங்களிடத்துல குறை இருக்குது, எங்களிடத்துல பாவங்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அன்பால் எங்களுக்கு நாங்கள் தவறு செய்ய செய்ய அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னித்து எங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ தவறு செஞ்சாலும் அல்லாஹ் இரக்கமுடையவன் என்பதனால அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறான். நாங்கள் எவ்வளோ மாறு செய்கிறோம், எவ்வளோ அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். ஆனால் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறான். நானும் அந்த ரப்போடு இரக்கமாக இருக்கணும் என்றால், அந்த ரப்புடைய அன்பை நான் பெறணும் என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதில் எங்களோட வாழ்க்கையில் பேணிக்கொள்ள வேண்டும். இப்போ சஹாபாக்களை பாருங்கள், சின்ன சின்ன சஹாபாக்கள், சிறிய சிறிய சஹாபாக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் அவ்வளோ ஒரு ஈர்ப்போடு இருந்தாங்க, அவ்வளோ ஒரு அந்த மார்க்கத்தில் வாழ்கிறதுல அவ்வளோ ஒரு ஆசையோடு இருந்தாங்க சஹாபாக்கள். அப்போ அந்த ஆசை எங்களுக்கு எப்போ வருமெண்டா எங்களோட ரப்பை விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. அல்லாஹ் நாடினால் என்ன கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடினால் என்ன இழிவுபடுத்துவான், எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் விரும்புகிறவர்களை, அல்லாஹு தஆலா விரும்புகிறவர்களை, அல்லாஹ் நாடுகிறவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடுகிறவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். எல்லாமே அவனுடைய கையில் தான் இருக்கிறது. அவன்தான் இரவை பகலுக்குள்ள பகலை இரவுக்குள்ள நுழைவிக்கிறவன் அவன் தான். இரவு பகல் எப்படி வருது சொல்லுங்க? அல்லாஹ் தான் ஏற்படுத்துறான். இரவு பகலை உண்டாக்குறது யாரு? அல்லாஹ் தான் உண்டாக்குறான். இந்த உலகத்தில் எது நடந்தாலும், ஒரு மரத்தில் இது ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், ஒரு காஞ்ச இலை விழுகிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவின்றி, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி விழாது. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அல்லாஹ் அறியாமல் அது நடக்காது. அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்கள் மனிதர்களை படைத்தோம், மனிதர்களுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக அவனுக்கு இருக்கிறோம். வ நஅலமு மா துவஸ்விசு பி நஃப்ஸுஹு,
நம்மளோட உள்ளத்தில் என்ன இப்போ வந்துட்டு போகுது, உள்ளத்தில் ஊசலாடுறது எல்லாம் அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ என்னென்ன நினைக்கிறீங்க, இப்போ என்ன ஒரு சிந்தனை வருதானே. இப்போ நீங்கள் பயானை கேட்டு இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும், இதன்படி அமல் செய்யணும், இப்படி வாழணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க தானே. அப்படி நினைச்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி இல்லை நீங்கள் சும்மா வேற ஏதாவது நினச்சிருந்தா அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்ணால் நீங்கள் இப்படி கண்ணால் காட்டுறீங்க தானே, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ நீங்கள் காட்ட இல்லை, அப்படி நம்ம ஒரு நேரத்தில் செஞ்சால் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர், கண்களால் செய்கிறது இதெல்லாம் அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். இதயங்களில் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவர். அப்போ எனவே அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நான் சொல்வதை கேட்கிறான். அல்லாஹ் பசீர். பசீர்னா சொல்லுங்க, பசீர்னா யாரு? அல்லாஹ் பார்ப்போம். இப்போ எங்களோட பார்வை இந்த சோருக்கு அங்கால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் இதுக்கு அங்கால என்ன இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சமீ, கேட்பவன். நாங்கள் ஒரு ஆள் பேசினா எங்களுக்கு கேட்கலாம், 2-3 பேர் பேசினா கேட்கலுமா? கேட்கலாது. ஆனால் அல்லாஹ் கோடி பேர் பேசினாலும் அப்படியே துல்லியமாக பிரித்து விளங்குவான். ஒருவர் தமிழில் துவா கேட்பார், ஒருவர் சிங்களத்தில் துவா கேட்பார், ஒருவர் உருதுல துவா கேட்பார், ஒருத்தர் ஹிந்தியில் துவா கேட்பார். எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுவான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுவான். அப்போ எனவே எல்லா ஆற்றல்களும் நிறைந்தவன் அல்லாஹ், பரிபூர்ணமானவன் அல்லாஹ், குறைகளற்றவன் அல்லாஹ். இப்படி எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கை தெளிவாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். இந்த நம்பிக்கை தான் ஈமானி அறிவு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கு, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு? அப்படியே சொல்லி தந்தாங்க ஸ்கூலில், அப்படியே சொல்லி தந்தாங்க. எத்தனை பேர்? 99. 99 யாருக்கு பாடம்? அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்போ இவர பேருக்கு நம்ம சொல்கிறோம், அவர பேரை சொல்கிறோம் என்ன, அப்துல்லா, அக்தாஸ், என்ன ஹுபை, அப்படி பேரோட சொல்கிறோம். அல்லாஹ்க்கு பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது? 99 இல்லை இல்லைங்களா? அல்லாஹ்க்கு இருக்கிற பெயர்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்க்கு இருக்கிற பெயர்கள் நீங்கள் ஸ்கூலில் எங்கே அப்படி படிக்கும்போது சொல்லி தந்தாங்களா? மதரசாக்களில் சொல்லி தந்தாங்களா? அது பிள்ளை சரியா? நீங்கள் கேள்வி எக்ஸாமுக்கு வந்தால் அவங்க சொல்லி தந்த மாதிரி எழுதுங்க. ஆனால் நீங்கள் மார்க்கத்தை படிக்கிறதாக இருந்தால் இதை இப்போ இங்கே சொல்லித்தரதை படிச்சுங்க. அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். 99 இல்லை, கோடான கோடி பேர்களுக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அது நம்ம வரையறுக்கவே இயலாது நினைச்சா. அல்லாஹ்வோட பெயர்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அல்லாஹ்வோட பெயர்களில் 99 மனப்பாடம் செஞ்சால், அதை விளங்கி அமல் செஞ்சால், வாழ்க்கையால் பாதுகாத்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறது வேற ஹதீஸ். லில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஈன, 99 பேர்கள் இருக்குதுங்கிறது சுருக்கிறதுக்காக அல்ல, வரையறுத்து சொல்றதுக்காக வந்த ஹதீஸ் அல்ல அது இல்லைங்களா. இருக்கிறதுல 99 பாடமாக்குனா அந்த சிறப்பு விளங்க அவங்க சொல்றது ரைட். அப்போ அல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்கு, அல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அப்போ அந்த பெயர்களை நாங்கள் விளங்கணும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லக்கூடாது, அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள். அப்போ அதில் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தக்கப்பிர், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர், அல் கஃபார், அல் கஹார், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது தானே. அப்போ அந்த பெயர்கள் நாங்கள் என்ன செய்யணும்? அதை கருத்தோடு விளங்கணும், அதை மனப்பாடம் செய்யணும், அதில் வரக்கூடிய செய்திகளை நாங்கள் படிக்கணும். அல்லாஹு தஆலா அவன் யார்? அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா எங்களுடைய பிழைகளை, குற்றங்களை, தவறுகளை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். இப்போ நாங்கள் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஒரு தவறு செஞ்சிட்டா, ஒரு பிழை செஞ்சிட்டா அவங்க மன்னிப்பாங்க, மன்னிக்காமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் நாங்கள் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களை நாங்கள் படிக்கணும், அதை சொல்லி அல்லா இடத்துல துவா கேட்கணும், அல்லா இடத்துல துவா கேட்கணும். அப்போ அல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடியவைகளில் ஆதாரபூர்வமான, இப்போ குர்ஆன் அட்டைப்படங்கள், இப்போ உங்களுக்கு விளங்க அதை சொல்கிறதுக்கு இல்லைங்க, குர்ஆன் அட்டைப்படைகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க 99 பேர்கள். அதெல்லாம் அதில் அந்த ஹதீஸே முதலாவது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது.
அது வந்து ஒரு அந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் வரிசை வரும் தானே. ஹதீஸ் இருந்தால் உங்களுக்கு விளங்காது, நான் இந்த விளங்குற உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒரு ஆள் போட்ட பெயர்கள் தான். அதான் ரசூலா சொன்னது இல்லை, அது ஹதீஸில் முத்ரஜ்னு சொல்லுவாங்க, அது லைஃபான செய்தி. அப்போ அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளில் வரக்கூடிய பெயர்கள், நல்ல குர்ஆன் சுன்னா. இப்போ நாங்கள் பயான் பார்க்குறதா இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் சும்மா எல்லா பயானும் கேட்கக்கூடாது, உங்களை வழிகட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால் ஆதாரபூர்வமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான கொள்கையை பேசுகிறவங்களோட பயான சின்னத்துலேருந்தே கேட்டு பழகுங்க. இங்கே சொல்லப்படுறது, இந்த பள்ளியில் இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போலேச்சா அப்போ எனவே நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய பெயர்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் அவனை தவிர வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு வேற ஆண்டவன் யாருமே நாயன் யாருமே இல்லை. அலைசான அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். துவா கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட கேட்கணும். பாதுகாப்பு தர்றது யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? அல்லாட்ட. நமக்கு என்ன தேவைண்டாலும் யார்கிட்ட போகணும்? அல்லாட்ட. அல்லாஹ் நாடாமல் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் நாடாமல் ஒன்றுமே நடக்காது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் அல்லாஹ். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்களோட ஆட்சியை எடுப்பான். நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவன் நினைச்சதை செஞ்சு கொண்டிருப்பான். அவனிடத்தில் யாரும் கேள்வி கணக்கு கேட்கலாது. நீ ஏன் யா அல்லாஹ் அப்படி செஞ்சாய், ஏன் இப்படி செஞ்சா என்ன கேள்வி கணக்கு கேட்கலாது. ஆனால் அல்லாஹ் எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான். அல்லாஹ் எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான். நீ ஏன் தொலை இல்லை, நீ ஏன் இபாதத் செய்யல, நீ ஏன் குர்ஆன் ஓத இல்லை, அல்லாஹ் எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் தெளிவாக விளைக்கொள்ளும், அல்லாஹ் அவன் ரப், அல்லாஹ் அவன் ரப். அதே மாதிரி அல்லாஹ் அல் இலாஹ், அல்லாஹ் அவனை மட்டும் நாங்கள் வணங்கணும், அவன்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். இது நம்ம தௌஹீதுல் உலூஹியா, அவர் தௌஹீதுர் ருபூபியா. அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ் ஹாலிக்காக இருக்கிறான், அல்லாஹ் ரஸாக்காக இருக்கிறான், எல்லாம் அல்லாஹ் தாரான். இப்போ நாங்கள் மூச்சு விடுறோம், யார் அந்த பாக்கியத்தை அந்த அவகாசம் தந்தது? யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நாடினாண்டா உங்களோட மூச்சை நப்பாட்டிட்டான், என்ன நடக்கும்? மூத்தாயிரும். நீங்கள் 60 வயசுல தான் மூத்தா போன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நினைச்சா அல்லாஹ் நாடுனா இப்போ மூத்தாயிரும். அப்போ எனவே நாங்கள் தெளிவாக விளைக்கணும், அல்லாஹ்ட கையில் தான் இல்லை இருக்கு. யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்கிறான், அவன் மரணிக்க செய்கிறான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான். உயிரை கொடுக்கிறது அல்லாஹ். நாங்கள் தூங்க போகிறோம், என்ன சொல்லிட்டு தூங்க போகிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, நான் மூத்தா போகிறேன் யா அல்லாஹ். திரும்ப எழுப்பினோன்னு என்ன சொல்லும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர். என்ன மௌத்தான பிறகு என்ன ஹயாத்தாக்குன்னு அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். அப்போ தூங்கின பொழுது அப்படியே அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான்டா, நாங்கள் மூத்தாயிரும். மௌத்தான கபூருக்குள்ளே போயிடுவோம், இங்கே உலக வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ எங்களுக்கு நாங்கள் நினச்சிருப்போம், நாங்கள் O லெவல் எடுப்போம், A லெவல் எடுப்போம், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போவோம், நல்ல ஜாப் எடுப்போம், கல்யாணம் முடிப்போம், அதுக்கு போகிறத தான் நாங்கள் மௌத்தாப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிறோமா? இல்லை, எப்பயும் மௌத்தாகலாம். மௌத் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ எனவே அல்லாஹ் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹுடைய பண்புகள் பெயர்கள் குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவருடைய பெயர்கள் என்ன, அவருடைய சிஃபத்தில் பண்புகள் என்ன. அல்லாஹு தஆலா உலக மக்கள் எல்லா மனிதர்களோடு அன்பாக இருக்கிறான், இரக்கமாக இருக்கிறான், அவன் அன்பாளன். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹுக்கு மாறு செஞ்சு கொண்டே இருப்பாங்க, ஆனால் அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர், அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறவங்க, அல்லாஹ் மறுக்கிறவங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுக்குறாங்க. அப்போ எனவே அல்லாஹ் அவனை பற்றி நாங்கள் முழுமையாக அறியணும். ஈமானில் அடிப்படையானது அல்லாஹ், அல்லாஹ் பற்றி அறிகிறது. அல்லாஹை பற்றி பரிபூர்ணமாக அறிகிற அந்த அறிவு தான் அறிவிலே மிகச்சிறந்த அறிவு. அந்த அறிவை நாங்கள் பெறாமல் எந்த ஒரு அமலும் செஞ்சு பிரயோசனம் இல்லை, எந்த ஒரு அமல் செஞ்சு பிரயோசனம் இல்லை. அப்போ நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும், எங்களோட வாழ்க்கையில் நான் படிக்கிறதுல மிகச்சிறந்த கல்வி எதுவென்றால் என் அல்லாஹை பற்றி, என் ரப்பை பற்றி படிக்கிறது. அதுக்கு எப்படி படிக்கலாம்? இப்போ கடைசியான விஷயம் என்னென்னா, எதை வச்சு நாங்கள் அல்லாஹ் படிக்கிறது? இப்போ அல்லாஹ் அவனை பற்றி அறிகிறதுனா எதை வச்சு நாங்கள் அல்லாஹ் வரையணும்? குர்ஆனை ஓதணும், தர்ஜமா படிக்கணும். நீங்கள் வீட்டில் அம்மாட்ட போய் சொல்லுங்கள், வாப்பாட்ட சொல்லுங்கள், எனக்கு அல்லாஹ் பற்றி சொல்லித்தாங்க, அல்லாஹ் பற்றி படிச்சுத்தாங்கன்னு சொல்லுங்கள். குர்ஆனை தர்ஜமா வாசிக்க சொல்லுங்கள். வீட்டில் இருந்து எல்லாரும் என்ன தர்ஜமா படிக்கிற அளவுக்கு ஆசையை உண்டாக்குங்க. நீங்கள் அதை பொறுப்பாக எடுக்கணும். சின்ன பிள்ளைன்னு நீங்கள் எனக்கு இப்போ தான் 5 வயசு, எனக்கு 8 வயசு, 10 வயசு அப்படி இல்லை. நீங்கள் போய் சொல்லுங்கள், சரியா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டில் அந்த சூழல் உருவாகணும். வீட்டில் டிவியை போட்டால், சும்மா பாட்டை போட்டால், சினிமாவை போட்டால், ஆடல் பாடலை போட்டால் நீங்கள் சொல்லி இது ஹராம் கூடாது, அல்லாஹ் பற்றி சொல்லித்தாங்க.
அதே மாதிரி ஹதீஸ்களை வாசிக்கணும், அதே மாதிரி சஹாபாக்கள் நபித்தோழர்களை வாசிக்கணும். இந்த விடயங்களால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்கட அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட அறிவு தான் அடிப்படையான அறிவு. அல்லாஹ்ட அறிவு தான் எங்களுக்கு இபாதத்தை நாங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிற அறிவு, இபாதத்தை சரியாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிற அறிவு. எனவே ஒரு மனிதன் இந்த ஒரு அடிப்படையான அறிவை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக அல்லாஹ் இந்த வாலிப பருவத்தில் உங்களுக்கு ஷிர்க் இல்லாமல், இணை வைப்பு இல்லாமல், ஒரு அதாவது மூட நம்பிக்கை இல்லாமல், வழிகேடுகள் இல்லாமல் அல்லாஹ் ஒரு தூய்மையான இல்ம அல்லாஹ் தாரானண்டா அதுக்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். நிறைய பேர் அவங்களோட முன்னால் வாழ்ந்த வாப்பாட வாப்பா உம்மம்மா அவங்க எல்லாம் நிறைய அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஷிர்கான விஷயங்கள் அல்லாஹ் இப்போ நமக்கு தெளிவாக தெரியும். மாஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டோன்னே சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி தெளிவான கொள்கை, நம்பிக்கை, அறிவு இல்லாமல் எத்தனையோ சந்ததிகள் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தெளிவான அறிவை தந்திருக்கிறாங்க. நீங்கள் போய்த்து உங்களுக்கு லட்சம் தந்தாலும் நீங்கள் போய்த்து ஒரு கபர்கிட்ட போய் துவா கேட்பீங்களா? சொல்லுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு ₹1,00,000 காசு தராரு. நீங்கள் போய் தான் அந்த கபர்கிட்ட போய் துவா கேளுங்க, அவர் அடக்கம் செய்யப்பட்ட வந்து ஒரு இறைநேசர் வலி, அவர் நினைச்சதெல்லாம் தருவார் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் நீங்கள் போய் துவா கேட்பீங்களா? கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கைசுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன அது என்ன பேர்? அதுக்கு என்ன சொல்ல அரபில்? ஷிர்க். இந்த தெளிவு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மௌலைமார்களுக்கு இந்த தெளிவு இல்லை. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு இந்த தெளிவை இந்த காலத்தில் இந்த பருவத்தில் தந்திருக்கிறான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அல்லாஹ் அல்லாதவரோட துவா கேட்பீங்களா? உங்களோட தாயிர காலில் போய் சஜிதா செய்வீங்களா? மாஷா அல்லாஹ். அப்போ இந்த அறிவை இன்னும் பலப்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ் அவங்களுக்கு தெளிவான கொள்கையை தந்திருக்கிறான். இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம். இதுதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்த நோக்கம். இந்த மனிதர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன சிறந்தாழ்த்தக்கூடாது, அவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடாது, அவர்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். வணக்கம் என்பதில் தொழுகிறது, இபாதத் செய்கிறது, எல்லாத்தையும் தாண்டி துவா கேட்கிறது, ஆதரவு வைக்கிறது, எனக்கு அவர் செய்து தருவார் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் வரும். அப்போ எனவே எல்லாம் யார்கிட்ட இருக்கணும்? அல்லாஹ். சொல்லுங்க. அல்லாஹ் என்ற ரப் அல்லாஹ். சொல்லுங்க. அவன்கிட்ட மட்டும்தான் நாங்கள் கேட்போம், அவன்கிட்ட மட்டும்தான் பிரார்த்திப்போம், அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். மௌத்தாகிற வரை இந்த நம்பிக்கையில், இந்த கொள்கை நாம் உறுதியாக இருப்போமா? இந்த சின்ன பருவத்தில் பிஞ்சு உள்ளத்தில் போடப்படுகிற ஆழமான தௌஹீதுடைய சிந்தனை, நம்பிக்கை மௌத்து வரை நம்மளை இஸ்திகாமத்தாக உறுதியாக வாழ வைக்கும் என்றால் உலகத்தில் இதை விட பெரிய சாதனை எதுவும் கிடையாது. 15-30 வருஷம் போய்த்து படிச்சுட்டு PhD முடிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு MA முடிச்சுட்டு இப்படியெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக தெளிவான கொள்கை பிஞ்சு உள்ளத்தில் சுமப்பது 1000 கலாநிதிகள் முடிப்பதை விட சிறந்தது. ஏன்? அல்லாஹ் அறியாதவன் ஒன்றையும் அறியவில்லை என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் தெளிவாக இந்த நம்பிக்கை வளர்த்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியா வகுப்பில் அடுத்த திங்கட்கிழமைக்கு சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, நிறைய எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எல்லா பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புலையும் கட்டாயம் கலந்து கொள்ளுங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை நான் வருவேன்னு சொல்லுவோம். கைசுவாபம் மாஷா அல்லாஹ். நல்ல பிள்ளைகள் முடிச்சுக்கொள்ளும். அப்போ சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கேள்வி முடியட்டும். ஒரு கேள்வி கேட்போம். அடுத்தது நீங்கள் உங்களோட கூட்டாளிமார்களை கூட்டிகிட்டு வாங்க, நல்ல பயணம் இருக்குது, நல்ல கருத்து இருக்குது, நல்லா படிக்கலாம் விளைஞ்சா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. விளைஞ்சா நல்ல அல்லாஹ்வை பற்றி படிக்கிறோம்.